நமஸ்காரம். நாளைக்கு வைகுண்ட ஏகாதசி. மார்கழி மாச சுக்லபட்சத்தில் வர இந்த ஏகாதசி ஒரு புனித நாளாக கொண்டாடப்படுறது. இந்த நாள்ல பெருமாள் வைகுண்டத்தில் எழுந்தருளி அருள் வழங்குவதாக நம்பப்படுகிறது. அனைத்து பெருமாள் ஸ்தலங்களிலும் அதிகாலையிலேயே சுப்பிரபாதத்துடன் பெருமாளுக்கு திருமஞ்சனம் அலங்காரங்கள் செய்யப்பட்டு வேத மந்திரங்கள் திவ்ய பிரபந்தங்கள் பாராயணத்துடன் பெருமாளின் பரமபத வாசலான சொர்க்க வாசல் பக்தர்களின் தரிசனத்துக்கு திறக்கப்படுறது. இந்த நாளில் முடிந்தவர்கள் காலையில் இருந்து விரதம் இருந்து பெருமாள் சொர்க்க வாசல் தரிசனம் செய்த பிறகு பகல் முழுவதும் விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்து துளசி தீர்த்தத்தோடு பானகம் நைவேத்தியம் செய்யணும் பெருமாளுக்கு. அன்னைக்கு இரவும் உறங்காம திருமாலின் ஞாபத்தை ஜபிக்கணும். அடுத்த நாள் துவாதசி அன்று துளசி தீர்த்தம் பருகி விரதத்தை முடிக்கணும். முடியாதவர்கள் பால் பழம் எடுத்துக்கலாம். இதன் மூலம் மோட்சப்பாதை கிடைக்கும் என்பதே இந்த நாளின் தத்துவம். ஸ்ரீரங்கம், ஸ்ரீவல்லிபுத்தூர், திருப்பதி கோவில்களில் ரொம்ப விசேஷமாக இந்த பூஜைகள் பாராயணங்கள் செய்யப்படுகிறது. இந்த நாளில் பக்தர்களின் பிரார்த்தனைகள் நிறைவேறணும். ஓம் நமோ நாராயணா.